அதிமுக பாஜக தோல்வி கூட்டணி முதல்வர் கருத்து சரியா? நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள்ட்ட 2 முறை தோத்தா தொடர்ந்து தோற்பாங்க அப்படின்றது தியரி எதுவும் இருக்கா? ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியே 2011 தோத்தாங்க, 16 தோத்தாங்க. ஆனால் அடுத்து 19 ஜெயிக்கிறாங்க, 21 ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்படி வெற்றி தோல்விகள் மாறி மாறி வந்திருக்குல்ல. வெற்றி தோல்வி மாறி மாறி வர்றது சகஜம்தான், யாருமே மறுக்கலை. ஆனால் எந்த கொள்கையை சொல்லி இவங்க மக்கள்கிட்ட போகிறாங்கங்கிறதான நம்மளோட கேள்வி. அவர் திரும்ப திரும்ப பொய் பரப்புரையால் திமுக வெற்றி பெற்றதுன்னு சகோதரர் ஸ்ரீனிவாசன் சொல்றாரு. அப்படின்னா அந்த பரப்புரையை கேட்டு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களை அவர் கொச்சைப்படுத்துகிறார், கேலி செய்கிறார், ஏளனம் செய்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ தூரம் அறிவில்லாதவர்களா, முட்டாள்களா தமிழ்நாட்டு மக்கள், வாக்களிக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் உணர்வு இல்லாதவர்களா, அரசியல் தெளிவு இல்லாதவர்களா? அப்படின்னா முற்ற முழுக்க திமுகவுக்கு வாக்களித்த அத்தனை பேரையும் அவர் கொச்சைப்படுத்துகிறார். அவர்கள்ட்ட தான் இவங்க போய் திரும்பவும் நிற்க போறாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, 50 ரூபாய் கேஸ் விலை ஏறிச்சு மோடி அரசாங்கத்தில், அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்கம்பாங்க. உலகளாவிய அளவில் கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சப்போ கூட இந்தியாவில் இன்னமும் பெட்ரோல் டீசல் விலை அதே மாதிரி தானே இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? பிஜேபியோட கூட்டணியில் தானே இருக்கீங்க, நீங்கள் அதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தொகுதி சீரமைப்பு, மறுசீரமைப்புக்கு உங்களோட பதில் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க கேட்பாங்க. அதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் மொழி, மும்மொழின்னு திரும்ப திரும்ப வராங்க. இப்போ மகாராஷ்டிராவில் கூட ஹிந்தி கட்டாயம்னு ஆக்கியாச்சு இல்லை? அதைத்தானே எங்களுடைய தலைவர் முதல்லையே உணர்ந்து நாங்கள் 3வது மொழியை ஏற்க மாட்டோம், செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு என்கின்ற ஒரு கேள்வியை சொல்கிறார். என்றால் தமிழ்நாட்டு மக்களின் மொழியை காக்கின்ற ஒரு காவலனாக, ஒரு அரணாக எங்களுடைய தலைவர் இருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை இவங்கள்ட்ட கேட்பாங்களா இல்லையா? அவங்க சொல்றது 5 ஆண்டுகள்ல நாங்க நல்லாட்சி கொடுத்தோம், அதுக்கு தானே எங்களுக்கு 75 எம்எல்ஏஸ் கொடுத்தாங்க, இப்போ 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அது கூடும் இல்லை அப்படின்ற கணக்கு சொல்லுவாங்க. இல்ல அந்த 75 எம்எல்ஏக்குள்ள எதற்காக வந்ததுங்கிறத நீங்க முதல்ல நினைச்சு பார்க்கணும். இவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள், அதனால் கிடைத்தது தானே தவிர இவங்களோட முற்ற முழுக்க இவங்களோட பலத்துல வந்துதாங்கிறது ஒரு கேள்வி. அதுவும் தவிர இப்போது இருக்கின்ற திமுக அரசு அவர்கள் 10 ஆண்டுகளில் செய்யாத பல சாதனைகளை இந்த 4 ஆண்டில் எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் செய்து முடித்திருக்கிறார்ங்கிறத நீங்க மறுக்கவே முடியாது இல்ல. சகோதரர் ஸ்ரீனிவாசன் பேசும்போது அவர் என்னவோ இது நாள் வரைக்கும் இந்த 4 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலேயே இல்ல, திடீர்னு எங்கிருந்தோ சிவாஜி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பதாக எனக்கு தோன்றுகிறது. தமிழ்நாட்டை கண் திறந்து பார்க்கவே மாட்டேன் என்கிறார். அதிமுக திமுக அரசை விமர்சிக்கிறாங்க. ஆமா, நீங்க மகளிர் உரிமை கொடுக்கிற விஷயத்துல இருந்து அதுலேயும் விமர்சிக்கிறாங்க. பால் விலை, அதே மாதிரி மின் கட்டணம் ஏறிடுச்சு, வீட்டு வரி ஏறிடுச்சுன்னு தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க. ஸோ ஃப்ரம் த டே ஒன்லேருந்து உங்களை குற்றச்சாட்டி தானே இருக்காங்க. எதிர்கட்சியோட வேலையை விமர்சனம் செய்வது தான். ஆனால் அவர்கள் எந்த அளவில் நியாயமாக இருக்கிறார்கள்ங்கிறதையும் மக்கள் பார்க்குறாங்கல்ல. உதய் மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது யாரு? அது மாதிரி வட இந்திய மக்கள் தமிழ்நாட்டில் அரசு வேலைகளில் அமரலாம்ங்கிற அந்த சதி திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது யாரு? அதன் மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காமல் செய்த சதி திட்டம் யாரோடது? அது மாதிரி அவர் சொன்னாரு, நீட் என்பது காங்கிரஸ் ஆட்சியில் வந்ததுன்னு. யாருமே மறுக்கல. ஆனால் நீட் எங்களுக்கு தேவையில்லை என்று திமுக சொன்னபோது அதற்கு விலக்கு கொடுத்ததா இல்லையா? ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? மோடியா லேடியா மோடியா என்று கேட்ட ஒரு அம்மையாரை மறந்து விட்டு அவங்க போய் அந்த கட்சியிடமே ஐக்கியமாகி இருக்காங்களா இல்லையா? அதை தவிர பிஜேபியின் முன்னாள் மாநில தலைவர் என்ன சொன்னாரு? என்னுடைய மனைவி அந்த அம்மையாரை விட வல்லமை வாய்ந்தவர்னு சொன்னாரா இல்லையா? அதை பார்த்து அதிமுக தொண்டர்கள் கொதித்து போனார்களா இல்லையா? இப்போ அந்த கொதிப்பு நிலை, கோபம் எதுவுமே இல்லாமல் இவர்கள் போய் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். அதனால் இது தோல்வி கூட்டணி கூடவா? அதே நேரத்தில் பொது எதிரி திமுகவை வீழ்த்தக்கூடிய வியூகம் இதுன்றாங்க. அதான் பொது எதிரி தான் எப்போதுமே, இமயமலை எப்போதும் திமுக தான். இந்த மாதிரி மண்ணுருண்டைகள்லாம் கூட சேர்ந்து சேர்ந்து பேசும். அவர்கள் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மண்ணுருண்டைகள். நாங்கள் திமுக எப்போதுமே இமயம்தான். அது இப்போது இல்ல, தோன்றிய காலத்திலிருந்து, நீதி கட்சி காலத்திலிருந்து கொள்கைகளால் வடிவமைக்கப்பட்ட இமயம் எங்களுடைய திமுக. அதை இப்போது மிக வலிமையாக எங்களுடைய தலைவர் முன்னெடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அதனால் தான் அந்த கூட்டணி இன்னமும் யோசிச்சு பாருங்க, எத்தனை தேர்தல்களை இதே கூட்டணி சந்தித்திருக்கிறது. அப்படின்னா கொள்கையால் நாங்கள் ஒன்றாகி இருக்கிறோம். நீங்கள் இடியால், ஐடி ரெய்டால், இந்த மாதிரி அச்சுறுத்தலால் ஒன்றாகி இருக்கிறீர்கள். இப்ராஹிம் வேற கரெக்டா சொன்னாரு, அங்கே என்ன மாதிரி நகர்வு நடந்தது. இவர்கள் இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? முதல்ல அதை யோசிச்சு பாருங்க கார்கே. அவர்களுடைய சின்னம் பறிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் வீட்டுக்கு இந்நேரம் ஐடி ரெய்டு வந்திருக்கும், இடி ரெய்டு வந்திருக்கும்.
அதிலிருந்தெல்லாம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்த ஒரு கட்டாய கூட்டணி. 10 தோல்வி பழனிசாமி, 11 முறை கஜினி முகமது மாதிரி தமிழ்நாட்டுக்கு படையெடுத்த ஒரு பிரதமர், அவரால் கூட சாதிக்க முடியாதது நாங்கள் திமுக சாதித்திருக்கிறோம் என்றால் எங்களுடையது மக்கள் நல அரசு, அவர்களுடையது மக்கள் விரோத கூட்டணி. எந்த இடத்துல நீங்க சொல்லுங்க அவங்க தமிழக மக்கள் நலனுக்கு சார்பாக நிற்கிறார்கள், அவர்களுடைய குரலை கேட்கிறார்கள், அவர்களுக்கான கொள்கைகளை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்களா? எல்லா இடத்திலும் ஒன்றியத்தில் இருக்கின்ற பிஜேபி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதை தட்டி கேட்கின்ற உரிமையோ அல்லது தட்டி கேட்கின்ற வல்லமையோ எங்களுடைய தலைவருக்கு தானே இருக்கு. அந்த ஒரு குரலை எழுப்பி இருக்கிறாரா? ஒரு பூனை மியாவுன்னு கத்துற அளவுக்கு கூட எடப்பாடி அவர்கள் பேசவே இல்லையே எங்கேயுமே. கேட்போம். திரு புதுக்கோட்டை சீனிவாசன், இப்ப பாஜக எதிர்ப்பையும் சேர்த்து அதிமுக சுமக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இந்த கூட்டணி அமைச்சு. அதுக்கு முன்னாடி என் அன்பு சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி மிக சிறந்த இலக்கியவாதி. அதாவதுங்க ஒரே ஒரு செய்தி, பெண்ணியத்தை அதிமுக மிகப்பெரிய அளவுல மதிக்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்த கட்சியினுடைய தலைவரே பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா. அப்ப பண்பாட்டோடு நாகரிகத்தோடு போகின்ற கட்சி அதிமுக. திமுக இருக்கிற அமைச்சர்கள் பேசுற மாதிரி வைணவமா சைவமான மதத்தையோ பெண்களையோ கொச்சைப்படுத்துற இயக்கம் அல்ல. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எது பொய்ன்னு நீங்க சொல்றீங்க? அருள் கூர்ந்து பார்வையாளர்கள் பாக்குறாங்க. அதிமுக எந்த இடத்துல பொய்ன்னு நீங்க சொல்ல விரும்புறீங்க? 22 உயிர்கள் இன்றைக்கு நீட்டுக்காக போயிருச்சு ஒண்ணு. அதற்கு அடுத்து 2016 புரட்சி தலைவி அம்மா எந்த அளவு நீட்டுக்காக ஒரு ஆண்டு விலக்கு வாங்கினாங்கன்னா இல்லையா? இதே போராட்டத்துல மத்திய அரசை எதிர்த்து ஒரு ஆண்டு விலக்கு புதுச்சேரிக்கு வாங்கினாங்க, தமிழகத்துக்கு வாங்கினாங்க. அதை தொடர்ந்து 21 ஐயா எடப்பாடியார் அதிமுகவுடைய அரசு உள்ஒதுக்கீடு 7.5. இது மாதிரி நான் பட்டியல் நிறைய சொல்றேன். நான் 4.5 ஆண்டு காலமா திமுக மக்களுக்கு ஆற்றிய பணிகளை பட்டியல் போட முடியுமா? நீங்க 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றீங்க. அதாவது தோல்வியில தான் சார் ஒரு வெற்றியை கண்டுபிடிக்க முடியும், ஒரு அடையாளத்தை சேகரிக்க முடியும். அப்ப பல்வேறு தோல்விகளை கடந்தாலும் கழகம் இன்னைக்கு உறுதி தளராம தொண்டர்களையும் தமிழக மக்களையும் போராடி சந்திச்சிருக்கு. அப்ப இந்த திமுகவினுடைய அத்தனை கொடுமைகளுக்கும் மக்கள் விரோதத்துக்கும் 26 சட்டப்பேரவை தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை தரும். அப்ப அதாவது வெற்றி இல்ல நீங்க திமுக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க. ஆனா நீங்க கொண்டு வர்ற கொள்கை பாஜகவோடு சேர்ந்த கொள்கை, அதை முன்னிலைப்படுத்தினா உங்களுக்கு இந்த வாக்கு வருமா? இல்ல கூட்டணி, அதாவது கொள்கை வேறு கூட்டணி வேங்கிறது தான் அடிப்படை நாதமே அதிமுகவிற்கு. இப்ப பாஜகவினுடைய வாக்கு இதுவரையும் அவங்க பெற்றிருக்கிற வாக்கு, அதிமுகவினுடைய உழைப்பு, இதுவரையும் மக்கள் கொடுத்திருக்கிற அங்கீகாரம், இதெல்லாம் சேர்த்து திமுக எதிர்ப்புன்ற ஒற்றை நிலை ஒண்ணு சேர்றப்ப ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அதிமுக கூட்டணி போகுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. திமுக முழுக்க மக்கள் விரோதத்தையும் மக்கள் எதிர்ப்பையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. களத்துல இவங்க என்ன செஞ்சாங்கன்னு காலரை தூக்கி விட்டு ஒண்ணு சொல்லுங்க. அதிமுக அரசு எந்தெந்த அளவு பட்டியல் போட்டு நான் தர்றேன். மருத்துவ கல்லூரியா? இதே இணக்கமா இருந்து 11 மருத்துவ கல்லூரியை கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. மருத்துவ உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனையும் அதிமுக கொடுத்திருக்குது. அப்ப இன்றைக்கு எல்லா நிர்வாகத்திலையும் படுதோல்வி. டார்ச் லைட் வச்சு இன்னைக்கு மருத்துவத்துறையில அறுவை சிகிச்சை செய்யறத பத்திரிகை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப வெட்கி தலை குனிய வேண்டிய அளவிற்கு ஒரு திமுக அரசு. இதை மக்கள் ஏத்துக்கிட்டு 26ல மறுபடியும் வாக்களிப்பாங்களா? என்ன நம்பிக்கையில அம்மா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. முழுக்க திமுக தோல்வி பெற்ற நிலையில இருக்குது. அதிமுக கூட்டணி வெற்றியை நோக்கி நகருது. இதுதான் யதார்த்தம். சரி.